நான் ஆல்ரெடி சென்னையில் பார்த்தது அதை நான் காமிச்சேன். அதே மாரி தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாரி எப்பயாவது உங்களுக்கு வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அது ஃபோனில் இருந்துச்சு என்ட்ட சீட்டு. அத காமிச்சுட்டு நான் உடனே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. வெளிய போறப்போ பேக்கில் சாக்லேட்டு வச்சுக்கோ அக்கா. யுவர் பிபி இஸ் லோ. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு யுவர் ஃபீல் பெட்டர். ஓகே ஓகே. கண்டிப்பாக கண்டிப்பாக. நானே சம்டைம்ஸில் எப்போயாவது பிபி அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா சுகர் போட்டுப்பேன். எப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு மாதிரி கேர்னஸ் ஆகி ஒரு மாதிரி ஆகும். அப்போ சுகர் வந்து சாக்லேட்ஸ் இல்லாத போது கொஞ்சமாக சுகர் எடுத்து வாயில் வச்சு அடக்கி வச்சிட்டோம்னா அது ஒரு 10 நிமிஷத்துக்கு கழித்து அப்படியே ரிலாக்ஸ்டாக ஆகிடுவோம். அந்த ஒரு கேர்னஸ் வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணும். வேல்முருகன் தம்பி வாங்க. இனிய இரவு வணக்கம் அக்கா. ஃபஸ்ட்டு லைக் தேங்க்யூ. சாப்பிட்டு விட்டீர்களா அக்கா? சாப்பிட்டேன். இன்றைக்கி ரசம் சாதம் நம்ம வீட்டில். எனக்கு காலையில் சாதம் அரிசி ஊற வைக்க சொன்னால் என் பொண்ணு 1.5 டம்ளர் போடுறத விட 2 டம்ளர் போட்டா. சரி சாப்பாடு வேஸ்ட்டாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரசம் வச்சு சாப்பிட்டாச்சு. ஒரு பையன் இப்படித்தான் வெயிட்டு அதிகமாக தூக்கி அச்சச்சோ அப்படியா ஆயிட்டான். அன்கான்சியஸ் ஆயிட்டானா? வீட்டில் அனைவரும் நலமா? எல்லாரும் நல்லா இருக்கும் வேல்முருகன் தம்பி. சரியாக இல்லையா அக்கா? கோல்டு 1 டேயில் எனக்கு சரியாக போகுது. அது மாதிரி சீதளமும் ஆகிட்டுது. எப்படின்னா ரொம்ப நீர் வடிதல், அது அப்புறம் மூக்குலேயும் நீர் வடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலை ரொம்ப பாரமாக வெயிட்டாக இருக்குது. மண்டையில் நீர் கோர்த்துருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிரச்சனை எனக்கு எப்போவுமே கோல்டானாலோ அது மாதிரி சீதளாச்சுன்னா எனக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்துடும். ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னா நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே எங்கள் 2 பேருக்குமே இருக்குது. எங்கள் அக்காவுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. எனக்கே இப்போ கூட பார்த்திங்கன்னா சம்டைம்ஸில் பாத்திரம் கழுவுனா கூட பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரொம்ப நேரம் ஈரத்தில் இருந்தால் எனக்கு வந்து அதிகமாக கழுத்து நரம்பெல்லாம் இசிக்கும். அது எதனாலன்னு கேட்கும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அப்படி ஆகுமா. அக்கா டாக்டர் என்ன சொன்னார்? ஒன்றும் இல்லைங்க, நான் ஏற்கனவே இந்த பிரச்சனைக்கு போயிருக்கேன், அதை காமிச்சேன். அப்புறம் அதே மாதிரி தான் டென்ஷன் ஆக வேண்டாம், அப்புறம் பிபி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. வெங்கடாபதி வணக்கம் வாங்க. சாப்பிட்டாச்சா மேடம்? சாப்பிட்டேங்க, ரசம் சாதம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? அக்கா தைல இலை பறித்து வேது பிடிங்கள். தைலம் எங்கே மரம் எங்கே இருக்குன்னு தெரில, எதுவும் தெரியல வேல்முருகன். ஆனால் நல்லா தான் இருக்கும். எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அப்பாவோட அம்மா சொல்கிறேன் நான், இந்த மாதிரி தைலம் இலை, நொச்சி தழை என்னென்னவோ அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போட்டு செங்கல்லை வந்து அடுப்பில் வச்சுருவாங்க. செங்கல் அடுப்பில் வச்சுருந்தா அந்த தண்ணியில் லாஸ்ட்டாக இறக்கி விட்டு ஒரு பெரிய கம்பளி பெட்ஷீட் மாதிரி கொடுத்துருவாங்க. மொத்த தண்ணியும் அந்த மாதிரி விட்டுரும். இப்போல்லாம் அது மாதிரி கிடையாது இல்லையா? எங்கள் அத்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. வணக்கம் வேல்முருகன் பிரதர். விக்கி தம்பி வணக்கம். அப்புறம் ட்ரைனரு அவனை மேலே தூக்கிட்டு பிளாட் ப்ரெஷரு இன்க்ரீஸு பண்ணி சாக்லேட்டு கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சரி ஆயிட்டான். அச்சோ